அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு 2022 அக்டோபர் 16ஆம் தேதி நடந்த பேப்பர் 1. அதுலேருந்து இது வந்து ஆஃப்டர்நூன் செஷன். அதில் இருக்கிற சைக்காலஜி போன வீடியோவில் பார்த்தோம். 16ஆம் தேதி நடந்தது ரெண்டுமே. இப்போ வந்து மேக்ஸ் பார்க்கலாம். அந்த வீடியோவில் பேப்பர் 1 மேக்ஸு, பேப்பர் 2 எழுதுகிறவங்களும் சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கலாம். ஏறு வரிசையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட 3 அடுத்தடுத்த முழுக்கள் முறையே 2, 3 மற்றும் 4ஆல் பெருக்கி கூட்டினால் 83 கிடைக்கும் எனில் அந்த 3 எண்களையும் காண்க. ஏறு வரிசையில் 3 நம்பரை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 1, 2, 3 அதை மாதிரி, 3, 4, 5 அதை மாதிரி 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்க, முறையே 2, 3, 4ஆல் பெருக்குறாங்க. அதன் பிறகு கூட்டுறாங்க. அப்போ எவ்வளோ கிடைக்குது? 83 கிடைக்குது. அந்த நம்பர் என்னன்னு நமக்கு தெரியல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸு, x+1, x+2ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா ஏறு வரிசை சின்னதுலேருந்து பெருசுக்கு போகிற மாதிரி 3 நம்பர் எடுத்துக்கிட்டோம். முறையே எக்ஸை வந்து 2ஆல் பெருக்கிறாங்க, x+1 3ஆல் பெருக்கிறாங்க, x+2 4ஆல் பெருக்கிறாங்க. எக்ஸை 2ஆல் பெருக்குனா 2x, x+1 3ஆல் பெருக்குனா 3 × x 3x ப்ளஸ் 3 × 1 3. x+2 4ஆல் பெருக்கிறோம், 4 × x 4x ப்ளஸ் 4 2 8 பெருக்கியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுறாங்க. கூட்டினா 83 கிடைக்குது. இதுதான் அவங்க கொடுத்துருக்குற கணக்கு. அப்போ இந்த 3 நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது 2x 3x 5x அதோட 4x கூட்டினோம்னா 9x கூட்டல், இது ஒரு கான்ஸ்டன்ட், இது ஒரு கான்ஸ்டன்ட், 8 3 11 83 அப்படியே இருக்குது. 9x அங்கே வச்சுக்கிறோம், 83 11 மைனஸ் 11 இங்கே வந்துடுது, 72 இருக்குது. 83ல் 11 போயிடுச்சுன்னா 72. 9x = 72. x = 72 பெருக்கல்ல இருக்க 9 வகுத்தலாம் மாறுது. 1 9 9 8 9 72. x = 8. ஆப்ஷன் ஒரு நம்பர் மட்டும்தானே கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம் 8ன்னு. x+1 8 + 1 9, x+2 8 + 2 10. இப்போது ஆன்சர் வந்து 8 9 10. ஆப்ஷன் டி. கீதா மற்றும் ராணி முறையே கிழக்கு மற்றும் மேற்கு திசைகளில் செல்கின்றனர். இருவருக்கும் இடையே ஏற்படும் கோண அளவு என்ன? இதிலே போட்டு காமிக்கிறேன். எப்போவுமே இந்த டைரக்ஷன்லாம் வந்ததுன்னா மேலே வந்து நார்த்துன்னு எடுத்துக்கணும், அப்படியே கீழே சவுத். இது ஈஸ்ட், இது வெஸ்ட். இது வந்து சாம்பிளுக்கு இப்படி வச்சுக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க கீதா மற்றும் ராணி. கீதா வந்து ஈஸ்ட்டுக்கு போகிறாங்க, ராணி வெஸ்ட்டுக்கு போகிறாங்க. இந்த 2 பேருக்கு நடுவில் என்ன கோணம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கோணம் இது? 180 டிகிரி. ஆப்ஷன் டி. ஃபைண்டிங் த மிஸ்ஸிங் நம்பர். நடுவில் ஒரு நம்பர் இருக்குது, 6 12 72, 3 24 72, 2 36 72. இப்போது 4 18 72. இப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது நேர்கோணத்திற்கு சமம்? டைரக்ட் ரிசல்ட்டு 180 டிகிரி. மிக பெரிய
8 இலக்க எண்ணிலிருந்து மிகச்சிறிய 5 இலக்க எண்ணை கழித்தால் கிடைக்கும் எண். மிகப்பெரிய இலக்கம்னாலே நம்ம 9 தான். அதில் 8 இலக்கம் சொல்கிறாங்க. அப்போ 8 9 போட்டுக்கிறோம். அதிலிருந்து மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னா மிகச்சிறிய 2 இலக்க எண் 10, 3 இலக்க எண் 100, 4 இலக்க எண் 1000. அது மாதிரி 5 இலக்க எண்ணுன்னா 10,000. இதுலேருந்து இதை கழிக்க சொல்லியிருக்கிறாங்க. 9 9 9 9 9ல் 1 போச்சுன்னா 8, 9 9 9. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி. பின்வருவனவற்றுள் எது கூட்டலின் நேர்மாறு பண்பினை விளக்குகிறது? கூட்டலின் நேர்மாறு பண்பு அப்படின்னா இப்போது 5 இருக்குன்னா 5ஓட எதை கூட்டினா 0 வரும்? -5. ஏ இருக்குன்னா ஏவோட எதை கூட்டினா 0 வரும்? -A. இதுதான் கூட்டலின் நேர்மாறு பண்பு. அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 1/9ஓட எதை கூட்டினா 0 வரும்? -1/9. இங்கே 0 அப்படின்றது கூட்டல் சமணி. கீழ்கண்ட வடிவங்களில் எது அதிகமான சமச்சீர் கோடுகளை கொண்டுள்ளது? வட்டம். மேற்கண்ட படங்களில் எந்த 3இன் நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்புகள் சமம்? நமக்கு படத்தை பார்த்தாலே தெரியுது. இது எல்லாமே ஈக்குவல் தான். PQR. ஆப்ஷன் ஏ. வட்ட பரிதியின் ஒரு பகுதி. இதுதான் வட்டம். இந்த லைன் தான் வட்டப்பரிதி. இதன் ஒரு பகுதி என்னன்னு கேட்குறாங்க. வட்டவில். அதாவது இதுதான் வட்டவில். இது நான், இது விட்டம், இது ஆரம். இது மூணுமே வட்ட பரிதியில் வராது. வட்டவில் தான் வட்ட பரிதியில் வரும். படத்தில் BOC + COA என்பது என்ன? நேர்கோணம். இதோட 3வது ஆன்சராக நேர்கோணம் வருது. Find the 14th term from the last term of the AP. arithmetic progression. கூட்டுத்தொடரில் 3லேருந்து ஆரம்பித்து 213 வரைக்கும் கொடுத்துட்டு கடைசியிலேருந்து 14வது டேர்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது 3 10 17 and so on up to 213 கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தெரியும் A = 3. கூட்டுத்தொடர் வரிசையில் ஏனா முதல் உறுப்பு 3. பொது வித்தியாசம் D காமன் டிஃப்ரென்ஸ். 2வது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை லெஸ் பண்ணணும். அப்போ 10 - 3 = 7. காமன் டிஃப்ரென்ஸ் 7. முதல் உறுப்பு 3. 213 எத்தனாவது உறுப்புன்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இதுலேருந்து 14வது உறுப்புன்னு முன்னாடி நம்ம எப்படி வர்றது? அப்போ இது எத்தனாவது உறுப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? TN அது எத்தனாவது உறுப்புன்னு தெரியல. இட் இஸ் ஈக்குவல் டு A + n - 1 × D. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 213 எத்தனாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்கிறோம். TN A 3, n தான் இப்போ கண்டுபிடிக்கிறோம். அந்த லாஸ்ட்டில் இருக்கே அது எத்தனாவது உறுப்புன்னு. அதனால் n - 1 அப்படியே வச்சுக்கிறோம். D 7. 3 7 உள்ளே வருது. 7 × n 7n -7 1 7 which is equal to என்னது? 213 லாஸ்ட் உறுப்பு. -7 + 3 -4 + 7n
213. 7 எண் இங்கே வச்சுக்கிறோம். 213 -4 இங்கே வந்தால் +4. 217 7 எண். n = 217 / 7. 3 21 1 7 7. ஆக இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் 31 உறுப்புகள் இருக்குது. இந்த 213ன்றது 31வது உறுப்பு, 31st டேர்ம். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? இறுதி உறுப்பிலிருந்து 14வது உறுப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது 31 உறுப்பு இருக்குது, அதில் 14வது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். 17வது உறுப்பு வருது. அது குழப்பமாக இருந்ததுன்னா 31லேருந்து நாம் ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணி கூட 14வது உறுப்பு எது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். 31லேருந்து 14வது உறுப்பு 18 வருது. அதாவது T18, 18th டேர்ம். இப்போ நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும். T18 = A 3, n-1 அப்படின்னா 18 - 1 17 × D 7. 3 7 17 7 49 70 119. 119 3 122. ஸோ கடைசி உறுப்பிலிருந்து 14வது உறுப்பு 122. ஆப்ஷன் சி. இல்லைனா டைரெக்டாக கடைசி உறுப்புலேருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா L - n - 1 × D. L 213 - n - 1. n நமக்கு 14ன்னு சொல்லிட்டாங்க. D 7. 213 - 13 × 7. 213 - 91. இப்போ 122. இந்த மாதிரி இந்த ஃபார்முலா வச்சு நம்ம போட்டுக்கலாம். ராஜாவிடம் 58,500 உள்ளது. அதனை விஜய், விமல், வினோத் மற்றும் விக்கி இடையில் 3:6:5:4 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார். இவர்களில் யாருக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. விகிதம்னாலே பங்கு தான் நம்ம எப்போவுமே சொல்கிறது. 4 பேர் இருக்காங்க. விஜய், விமல், வினோத், விக்கி. எவ்வளோ கொடுக்குறாங்க? 3:6:5:4. யாருக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எதை கொடுக்குறாங்க? 58,500 ரூபாவை 4 பேருக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. இப்போது 3 பங்கு விஜய்க்கு, விமலுக்கு 6 பங்கு, வினோத்துக்கு 5 பங்கு, விக்கிக்கு 4 பங்கு. ஆக மொத்தம் எத்தனை பங்குன்னு எண்ணுறோம்? 9 10 14 18 பங்கு. 58,500 ரூபாவை 18 பங்காக போட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு பங்கு எவ்வளோ? அது தெரிஞ்சாதான் ஒருத்தவங்களுக்கும் எவ்வளோன்னு தெரியும். இப்போ 18 வகுக்கிறோம். ஏன்னா 18 பங்காக போட்டிருக்கிறதால 18 வகுக்கிறோம். ஒரு பங்கு 3,250 ரூபாய். விஜய்க்கு 3,250 ரூபாய் × 3. ஏன்னா அவருக்கு 3 பங்கு தானே. இப்போ இருக்கிறதே யாருக்கு அதிகம்? விமலுக்கு தான் அதிகம். விமலுக்கு எவ்வளோ? 3,250 ரூபாய் × 6. 19,500 ரூபா விமலுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா அவருக்கு தான் 6 பங்கு கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்குலாம் 3 4 5 தான்.
ஸோ இப்போ அதிகமாக வாங்கினது யார்? விமல். ஆப்ஷன் பி. அபியிடம் 20 ஆரஞ்சு பழங்கள் உள்ளன. அதில் 10 ஆரஞ்சு பழங்கள் வீணாகிவிட்டது. மீதமுள்ளதில் 4 ஆரஞ்சு பழங்களை சாப்பிட்டான் எனில் அவனால் சாப்பிடாத ஆரஞ்சு பழங்களின் பின்ன மதிப்பு என்ன? 20ல் 10 வீணாக போச்சு. வீணாக போனதை நம்ம சாப்பிட போகிறதில்ல. நல்லா இருக்கிறதுல அவன் எத்தனையும் சாப்பிடல. நல்லா இருந்தது 10, அதில் 4 தான் சாப்பிட்டான். மீதி 6 சாப்பிடலை. இப்போது 6/10. அதோட பின்ன மதிப்பு கேட்குறாங்க. இங்கே 6/10 இல்லை. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க. 3 2 6, 5 2 10, 3/5. அந்த ஆன்சர் இருக்குது. ஆப்ஷன் சி. ஒரு பின்னத்தின் தொகுதியை 50% அதிகரித்தும் பகுதியை 20% குறைத்தால் அந்த பின்னம் 3/5 மாறுகிறது எனில் அந்த பின்னத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் போடுறேன். x/yன்னு எடுத்துக்கிறோம். பிகாஸ் we don't know the fraction. இப்போ இந்த தொகுதியை என்ன பண்ணுறாங்க? 50% அதிகரிக்கிறாங்க. இஸ் ஈக்குவல் டு x/2. பகுதியை என்ன பண்ணுறாங்க? 20% குறைக்கிறாங்க. y/5. இது அதிகரித்தது, இது குறைச்சது. எதோட? இதோட. அப்போ இது எப்படி எழுதுவோம்? நம்ம ரீரைட் x+2. 50% அதிகரிச்சிட்டாங்க. y/5. 20% குறைச்சிட்டாங்க. இங்கே மைனஸ் வரும். ஏன்னா இது குறைக்கிறது இல்லையா? இந்த மாதிரி செஞ்சால் என்ன வருது? 3/5 வருது ஃப்ராக்ஷன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறது தான் நம்ம வேலை. இங்கே போடுறேன் பாருங்கள். ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். 2x + 4xன்னு இருக்கும். 2xம் 1xம் 3x. 3x/2 டிவைடட் பை இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். 5 5y 5y - y வரும் 4y 4y/5 3/5 இந்த பக்கம் இருக்குது. இப்போது 3x/2 இது தலைகீழாக மாறுது. 5/4y இங்கே டிவைடில் இருக்குது, அது மல்டிப்ளிகேஷன் ஆகுது. இந்த ஃப்ராக்ஷன் தலைகீழாக மாறுது. இஸ் ஈக்குவல் டு 3/5. இப்போது நமக்கு தேவை 3x/4y அங்கே வச்சுக்கிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு 3/5 இங்கே இருக்குது. இந்த 5/2 இந்த பக்கம் வகுத்தலுக்கு போகும். அது பெருக்கலாய் தலைகீழாக மாறிடும். 2/5ன்னு மாறிடும். இப்போ நமக்கு xy மட்டும்தான் வேணும். அதுதான் நமக்கு தெரியல என்னன்னே. இப்போது இந்த 3/4 இங்கே வந்துடும். இப்போ இதை மல்டிபிள் பண்ணிடலாம். 3 2 6, 5 5 25. இப்போ இந்த 3/4 இந்த பக்கம் வந்துடும். இப்போ இந்த பக்கம் பெருக்கல்ல இருக்கிறது இங்கே அப்படியே டிவைடட் பை 3/4ன்னு வரும். அது வகுத்தலாக மாறி தலைகீழாக வரும். 4/3ன்னு வந்துடும். இப்போது 6 நாள் 24, 3 25 75. இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். 24/75 சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டுமே 3ஆல் சிம்பிளிஃபை பண்ணலாம். 8 3 24, 1 3 3, 5 3 5, 2 3 6, 5 3 5 25. இப்போது ஆன்சர் 8/25 இருக்கான்னு பார்க்கலாம். அது இருக்குது. 8/25 இருக்குது. ஆப்ஷன் பி. கொஞ்சம் ஸ்லோவாக தான் சொல்லியிருக்கேன், புரியும்னு நினைக்கிறேன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பிக் பென் குறியீடு பயன்படுத்தி கட்டங்களில் இருக்கிறத நிரப்பணும். இதுதான் பிக் பென் குறியீடு. எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். கட்டம் கொடுத்துருக்காங்களா? இங்கே கட்டம் இருக்கா? நடுவில் என்ன இருக்குது? இ.
இங்கே டயகனலாக கொடுத்து புள்ளி வச்சுருக்காங்களா, இங்கே டயகனலில் புள்ளி வச்சது இங்கே இருக்குது. இந்த ஷேப்பு தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ புள்ளி வச்சது இங்கே இருக்குது. என்ன லெட்டர்? எக்ஸ். இப்படி வந்திருக்கா அந்த ஷேப்பு? புள்ளி எதுவும் இருக்கா? இல்லை. இப்போ புள்ளி இல்லாத பாக்ஸு இது. இதில் இப்படி வந்த ஷேப்பு ஏ. இப்படி இருக்கா? அதே தான் இங்கேயும் இருக்கும். இப்போ ஏ. அடுத்து புள்ளி வச்சது இப்படி வந்திருக்கு. புள்ளி வச்ச பாக்ஸ் இது. அதில் வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது. பா இப்படி இருக்குது. அது எம். எக்ஸாம். சரியாக தான் செய்கிறோம். இப்படி இருக்கா புள்ளி வச்சதில்? அதோ இது பி. அடுத்தது புள்ளி வைக்காதது இப்படி கீழே இருக்கா? இதோ இங்கே இருக்குது இந்த ஷேப் ஏ. இப்படி இருக்கா புள்ளி வைக்காதது? இப்படி இருக்குது டி. அவ்வளோதான். இங்கே ஒரு கேப் போட்டிருக்கணும், நம்ம கேப் போடல. எக்ஸாம் பேட். ஆப்ஷன் ஏ. இதே தான் இருக்குது. இதோ இருக்குது எக்ஸாம் பேட். இது வந்து பிக் பென் குறியீடு. இதே மாதிரி சீசர் மறை குறியீடு இருந்தது. அப்புறம் 2-3 இது பார்த்தோம் லாஸ்ட் வீடியோஸில். 8th மேக்ஸ் புக்கில் லாஸ்ட் லெசனில் அதெல்லாம் இருக்குது. 8th மேக்ஸ் புக் கையில் இருந்ததுன்னா சைட் பை சைட் இப்போ உடனே கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் வந்து இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு பேப்பர் 1 எக்ஸாம்லேயும் அதுலேருந்து ஒன்று கேட்டுடுறாங்க. சீசர் சைஃபர் கேட்டிருந்தாங்க. அப்புறம் அட்பாஷ் குறியீடு கேட்டிருந்தாங்க. இது பிக் பென்னா. இன்னொன்று பாலிபியாஷ் குறியீடு அப்படின்னு இருக்குது. அது 8th புக்ஸ் லாஸ்ட்டில் தகவல் செயலாக்கம் இருக்கும். அதை எடுத்து பாருங்கள். டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய ஆங்கில பெரிய எழுத்துக்களின் நேர்கோட்டை பொறுத்த சமச்சீர் 1. ஆனால் 90 டிகிரி கோணத்தை பொறுத்து சுழற்றும் போது அவைகள் இடமாறிக்கொள்ளும் பண்பு எனில் என்னை வந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணால் இசட் ஆகிடும். இசட்டை 90 டிகிரி ரொட்டேட் பண்ணால் என்ன ஆகிடும்? அதான் அவங்க கொடுத்துருக்கிறது. படத்தில் 2x டிகிரியின் வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு நேர்கோணம். நேர்கோணம்னா 180 வரணும். இங்கே 2x இது வரைக்கும், இது 4x, ஆக மொத்தம் 6x. அப்போ x ஈக்குவல் டு 180/6 30. அவங்க கேட்டிருக்கிறது 2x. ஒரு x 30னா 2x 60. ஆப்ஷன் பி. சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. 7/13 ப்ராக்கெட்டில் இருக்குது. இந்த டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகுது. இந்த 5/4 வந்து தலைகீழாக மாறிடுது. 4/5 மைனஸ் 3/13 இன்ட்டு 4/5. ரெண்டுத்துலேயுமே 4/5 இருக்குது. அதை காமனாக வெளியில் எடுத்துடலாம். அடுத்தது 4/13 தான் இருக்குங்க. பாருங்கள் 4/5 4/5 இருக்குது. அதை வெளியில் எடுத்துடலாம். மீதி இருக்கிறது 7/13 மைனஸ் 3/13 4/5. ரெண்டுமே டினாமினேட்டர் சேம் தான். அப்போ டைரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணலாம், கழிக்கலாம். 7ல் 3 போச்சுன்னா 4/13 ப்ராக்கெட்டில் இருக்குது. நன்னாங் 16 5 13 65. 16/65 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. இது வந்து எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துட்டு கீழே ஒய்க்கு கொடுத்துருக்குறாங்க. எந்த ரிலேஷனை பயன்படுத்தினா இந்த டேப்லர் காலம் வரும்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சி. பிகாஸ் சி தான் ஆன்சர். ஏன்னா ஒய் ஈக்குவல் டு 4x மைனஸ் 1 இருக்கா, 4. எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன வேல்யூ எடுக்கிறோம்? 1 எடுக்கிறோம். மைனஸ் 1 4 1 4 மைனஸ் 1 4 மைனஸ் 1 3. இப்போ எக்ஸுக்கு 1 எடுக்கும்போது ஒய் என்ன கிடைக்குது? 3. அடுத்து ஒய் ஈக்குவல் டு 4x மைனஸ் 1. எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுறோம்? 2 போடுறோம்.
4 2 8, 8 மைனஸ் 1 7. எக்ஸுக்கு 2 எடுக்கும்போது ஒய் என்ன கிடைக்குது? 7. இந்த ரிலேஷன் வந்துடுச்சா? ஸோ இந்த டேப்லர் காலமுக்கான ஆன்சர் வந்து ஒய் ஈக்குவல் டு 4x மைனஸ் 1. ஃபிபோனாசி தொடரில் 10வது மற்றும் 12வது உறுப்புகளுக்கு இடையேயான வித்தியாசம். ஃபிபோனாசி தொடர்னா 1 1 1 1 2 2 1 3 3 2 5 5 3 8 8 5 13 13 8 21 21 13 34 34 21 55 55 34 89 2 4 6 8 10 11 12வது உறுப்பா? 89 55 130 144 12. 12வது உறுப்பு 144. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? 10வது உறுப்பு 10வது உறுப்பு 55. இப்போ இதுலேருந்து இதை லெஸ் பண்ணுறோம். 14 5 போச்சுன்னா 9, 13 5 போச்சுன்னா 8. ஸோ 12வது உறுப்புக்கும் 10வது உறுப்புக்கும் இடையான வித்தியாசம் 89. ஆப்ஷன் ஏ. ஒரு செவ்வக வடிவ வீட்டு மனையின் நீளம் அகலங்கள் முறையே 27 × 10 கியூபு 64 × 10⁻6 மீட்டர் எனில் பரப்பளவு என்ன? அப்படியே பெருக்கிக்க வேண்டியதான். எல்பி தானே. 27 × 10 கியூபு பெருக்கல் 64 × 10⁻6. இது ரெண்டையும் நம்ம தனியாக பெருக்கிப்போம். அடிமானம் 1ஆல் இருந்தால் அடுக்குகளை கூட்டிக்கணும். 10⁻9 இன்று 27 64 பெருக்க வேண்டியதான். ஆயிரத்தி 728 × 10⁻9 மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் சி. (381 மற்றும் 635) ஆகிய எண்களால் வகுக்கும்போது மீதியாக 11 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்? இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுப்போம். ஃபஸ்ட்டு 381 635 ரெண்டுத்தையும் ஒரே நம்பர் வகுக்காது, அதனால் 3ஆல் வகுப்போம். 1 3 3 2 3 6 7 3 21 635 அப்படியே வந்துடும். இது 5ஆல் டிவைட் பண்ணலாம். 127 அப்படியே இருக்கும். 1 5 5 2 5 10 7 5 35. அப்போ இங்கே 127 வந்துடுச்சு. 127ஆல் தான் டிவைட் பண்ணலாம். ஸோ இது 3ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா அதுதான் இந்த 2 எண்களுக்கான மீச்சிமா. அதோட மீதி வர இந்த 11 சேர்க்கணும். 3ஐயும் பண்ணிக்கலாம். இப்போ 127 × 5 15. 5ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஆயிரத்தி 905. மீதி என்ன வருதுன்னு சொல்கிறாங்க? 11 வருதுன்றாங்க. அந்த 11 இங்கே ஆட் பண்ணிடுறோம். 6 1 9. 1916 தான் இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் பி. இது சரியானு செக் பண்ணிடலாம். 1916 381ஆல் வகுத்து பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதில் எத்தனை 381 இருக்கும்? 6 3 18 6 8 48 வராது. 5 5 15 5 8 40 வரும். 5 1 5 8 40 4 5 15 4 19 11. மீதி 11 வந்துடுச்சா? அதே தான் இந்த நம்பருக்கும் வரும். ஸோ நம்ம போட்டிருக்க ஆன்சர் கரெக்டு தான். 37 31 25 19 என்ற தொடர் வரிசையின் முதல் குறை எண் நெகட்டிவ் நம்பர் கேட்குறாங்க. நம்மளும் அப்படியே தொடர்ந்து எழுத வேண்டியதான். 37 31 25 19 6 6 லெஸ் பண்ணிட்டே வராங்க. 19 6 போயிட்டா 13, 13 6 போயிட்டா 7, 7 6 போயிட்டா 1, 1ல் 6 லெஸ் பண்ணணும். என்ன வரும்? -5 வரும். இது வரைக்கும் எல்லாம் பாசிட்டிவ் நம்பர் அப்படியே வாயாலே சொல்லிட்டு வரோம். இதன் பிறகு நெகட்டிவ் நம்பராக வரதால் இந்த மாதிரி போட்டு காட்டியிருக்கேன். 1ல் 6 கழித்தோம்னா -5 வரும். ஆப்ஷன் சி.
396 636 504 மீ பெரு பொது வகுத்தி மீ பேவா 396 636 504 எல்லாமே 3ஆல் வகுப்படும் 3 போட்டுக்கலாம். 1 3 3 3 9 2 3 6 2 3 6 1 3 3 2 3 6 1 3 3 20 6 3 18 8 3 24 எல்லாமே ரெட்டப்பட நம்பர் 2ஆல் வகுத்துடலாம். 6 2 12 6 2 12 1 2 6 2 12 8 2 16 4 2 8 மீண்டும் 2ஆல் வகுக்கலாம். 3 2 6 3 2 6 5 2 10 3 2 6 4 2 8 2 2 4 33 53 42 எல்லாமே ஒன்று ஒரு நம்பராக இருக்குது. 3மே ஒரே வாய்ப்பாட்டில் வரல. நம்ம கேட்குறது மீபேவா தான். அப்போ பொதுவான ஒரு வகுத்தி இருக்கணும். இது 3க்குமே பொதுவான வகுத்தி இல்லை. இப்போது மீபேவா இதோட முடிஞ்சிச்சு. நமக்கு என்ன 3 2 6 6 2 12 இந்த 3 நம்பருக்கும் மீபேவா 12. மீச்சிமா கேட்டால் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் பெருக்கிக்க வேண்டியதான். நம்ம பார்க்குறது பொதுவான வகுத்தி மீபேவா 12. முக்கோணத்தின் கோணங்கள் 3x + 50 டிகிரி, x + 20 டிகிரி மற்றும் 2x - 10 டிகிரி எனில் xின் மதிப்பு. முக்கோணத்தை 3த்தையும் கூட்டினோம்னா என்ன வரணும்? 180 வரணும். இதோட இதே மாதிரி 3வது கணக்கு இதே கொஷின் பேப்பர்லேயே பார்க்குறோம். 3x + 50 ஒரு அளவு ப்ளஸ் x + 20 ஒரு அளவு ப்ளஸ் 2x - 10 ஒரு அளவு. இது 3த்தையும் கூட்டினோம்னா என்ன வரணும்? 180 வரணும். 3x 1x 2x 3 1 4 4 2 6 6x 50 20 70 70ல் 10 போச்சுன்னா 60 which is equal to 180. 6x இங்கே வச்சுக்கிறோம். 180 ப்ளஸ் 60 இங்கே வந்தால் மைனஸ் 60. இப்போ 120 கிடைக்குது. 6x x equal to 120/6 20 கிடைக்குது. இப்போது எக்ஸோட வேல்யூ 20. ஆன்சர் ஏ. பலகோணத்தின் பக்கங்கள் 6 எனில் அதன் மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை என்ன? இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. n × n - 3 / 2. எந்த பாலிகான் கொடுத்து அதோட சைட்ஸ் கொடுத்தாலும் டயகனல் நாம் கண்டுபிடிக்க முடியும். மூலைவிட்டங்கள் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பாடு இது. என்னன்றது என்னென்னா பக்கங்கள். எத்தனை பக்கம்? 6. இப்போது 6 - 3 / 2. 6 பெருக்கல் 6ல் 3 போச்சுன்னா 3 / 2. 6 3 18 18/2 ஈக்குவல் டு என்ன வருது? 9. ஆப்ஷன் சி. சுவரின் அடியிலிருந்து 6 அடி தொலைவில் உள்ள ஏணியானது சுவரின் உச்சியை 8 அடி உயரத்தில் தொடுமெனில் தேவையான ஏணியின் நீளத்தை காண்க. இதுதான் வால் சுவர். இங்கே அடியிலிருந்து 6 அடி தொலைவில் ஒரு ஏணி இருக்குது. அந்த ஏணி இந்த சுவத்தோட உச்சியை 8 அடி உயரத்தில் தொடுது. இந்த ஏணி எவ்வளோ நீளம்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோண முக்கோணம். பித்தாகரஸ் தியரம் இங்கே வருது. இது கர்ணம். ஏணி இருக்கிறது தான் கர்ணம். அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். 6 6 36 8 8 64 100. x² = 100. அதை 10² எழுதலாம். அப்போது x = 10. அதாவது ஏணியோட நீளம் 10 அடி. ஆப்ஷன் ஏ. ஒரு வட்டத்தின் மையத்தையும் ஒரு நாணின் நடுப்புள்ளியையும் இணைக்கும் கோடு அந்த நாணிற்கு செங்குத்து. ஒரு வட்டம் இருக்குது, இது மையப்புள்ளி, இது நாண்.
ஒரு வட்டத்தின் மையத்தையும் அந்த நாணின் நடுப்புள்ளியையும் இணைக்கும் கோடு அந்த நாணிற்கு எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலர், செங்குத்தாக இருக்கும். ஆண்டிற்கு 5% என வட்டிக்கு விடப்பட்ட ஒரு தொகையின் இரு ஆண்டிற்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் 35 எனில் அந்த தொகையின் மதிப்பு. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசத்துக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்முலாவே இருக்குது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு ஃபார்முலா, 3 ஆண்டுகளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது 2 ஆண்டுகளுக்கான ஃபார்முலா. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் 35ன்னு கொடுத்துருக்குறாங்க. அசல் தான் கேட்குறாங்க. வட்டி வீதம் 5ன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டு 2 ஆண்டுன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு தேவை அசல். 5/100 ஹோல் ஸ்கொயர்டு எப்படி எழுதலாம்? 5/100 பெருக்கல் 5/100ன்னு எழுதலாம். இந்த பக்கம் 35 இருக்குது. நமக்கு தேவை அசல். இந்த பக்கம் 35 இருக்குது. இந்த 5/100 5/100 இந்த பக்கம் 100/5 பெருக்கல் 100/5 தலைகீழாக மாறி வருது. 4 5 5 7 5 35 4 5 5 25 100. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்கிறோம்? அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 20 × 100 2000 × 7 7 2 14,000. இப்போ நமக்கு அசல் தொகை எவ்வளோ கிடைக்கிது? 14,000 ரூபாய் கிடைக்கிது. ஆனால் இந்த ஆன்சர் வந்து அவங்க கொஷினில் தரல. அதுக்கு பதிலாக வேறு ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே தவறான விடைகள் தான். அவங்க கொடுத்துருக்குற கணக்குக்கு 14,000 தான் சரியான பதில். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் த ஃபிகர். இது வந்து ஒரு இருசம பக்க முக்கோணம். 2 பக்கமும் இப்படி கோடு போட்டிருக்கிறதால 2ம் சமமான பக்கங்கள். சமமான பக்கங்களை கொண்டுள்ள கோணங்கள் 2ம் சமம். இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸு. இதை கொண்டு வரத்துக்கு நமக்கு இங்கே ஒரு தேற்றம் தேவை. அது தெரிஞ்சால் தான் நம்ம இதை டிஃபைன் பண்ண முடியும். முக்கோணங்களின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. எக்ஸு கூட்டல் எக்ஸு கூட்டல் 50 = 180. எக்ஸும் எக்ஸும் 2x கூட்டல் 50 = 180. 2x = 180 மைனஸ் 50 = 130. இப்போது x = 130 / 2 = 65. x = 65 டிகிரி. ஆப்ஷன் சி. இதோட நமக்கு இன்னைக்கு நடந்த எக்ஸாமோட கணக்கு கொஷின்ஸ் 30 கொஷின்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த 30 கொஷின் கணக்கோட பார்க்குறேன். அதே மாதிரி சயின்ஸ் இதில் விடுபட்டது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். தேங்க்யூ.